கத்திரிக்காய் 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 குழம்ப கலக்கும் கத்திரிக்காய் என் வயிறு நொம்ப திங்கணுங்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் தான் பார்க்க போகிறோம். 3 ரூபாய்க்கு ஒரே ஒரு கத்திரிக்காய், 3 அடிக்கு ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம ஆர்டிஸ்ட்டை கேட்டுருவோம். 3 அடியில் ஒரு கத்திரிக்காய். ஆமாம், இது 3 அடி இருக்குது. இது எதுக்குன்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்குலாம் இப்போ பிள்ளைங்களையே கத்திரிக்காவாக மாற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் நம்ம செய்கிறோம். இதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கான ஒரு மோல்டு நான் தயார் பண்ணியிருக்கிறேன். அந்த மோல்டுக்கு மேலே நியூஸ் பேப்பரை மாற்றி 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 மறுபடியும் பசை தடவி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு அதிலேருந்து அது காய விட்டுட்டு மறுநாள் அந்த பேப்பரை அப்படி தூக்கணுன்னா வெளில வந்துடும். இதில் ஒரு கவனமாக இருக்கணும், பேப்பரில் பசை போடக்கூடாது. ஓகே, அடுத்ததாக பார்த்தா 2 மோல்டு நமக்கு தயாராகிடுச்சு. மேலே ஒன்று கீழே ஒன்று, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக உள் பக்கமாக ஒரு 2 நீல வசத்தில் இருக்கக்கூடிய 2 பிளாஸ்டிக் சீட் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக செட் ஆகிரும். அது ரெண்டையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று மேலே வச்சு கட் பண்ணி ஒன்றா ஒட்டிக்கிட்டு, கால் வர வேண்டிய பகுதி, இப்போ நம்ம பார்க்குறது மேல் பகுதின்னு நினைக்கக்கூடாது, கீழ்ப்பகுதி, அது கால் வர்றதுக்காக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக ஒயிட் கலர் பேப்பரை ஒட்டிட்டோன்னா நமக்கு ஈஸியாக கலர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே இப்போ கத்திரிக்காய்னா காம்பு வேணும் இல்லையா, அந்த காம்பு பகுதிக்காக இன்னொரு மோல்டு நம்ம தயார் பண்ணுறோம். அது கால் பகுதி தயார் பண்ணால் போதும். ஏன்னா அந்த கத்திரிக்காயோடைய மேல் பகுதி வைக்கிறதுக்கு தான். ஓகே, இப்போ அந்த மேல் பகுதிக்கு காம்புக்காக, அந்த காம்பு பகுதி மேலே வரைக்கும் நிற்கிறதுக்காக தெர்மாக்கோலில் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நல்லா 2 இன்ச்சு கணத்தில் வெட்டிட்டு அதை கர்விங் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காம்பு பகுதியை உருட்டி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக உருட்டி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அதுக்கு மேலேயும் திரும்ப பேப்பர் சுற்றணும். ஓகே, இந்த வீடியோவில் நானும் வரேன், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தெர்மாக்கோலுக்கு பதிலாக நம்ம நினச்சிடலான்னா நீளமாக ஒரு கம்பி எடுத்துகிட்டு கம்பிக்கு மேலே கயிறு சுற்றி அதுவும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா இந்த மாதிரி காம்பு பகுதி தயார் பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெண்டாவது அது ஒரு வகையான நேச்சுரலாக இருக்கும். இதுவும் இப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ தெர்மாக்கோலையும் கர்விங் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் காம்பு பகுதி. இந்த மாதிரி ஷார்ப்பான கத்திகள்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, இதெல்லாம் கையில் வெட்டிடாதா? அதாவது என்னென்னா, கையிலலாம் வெட்டாதுடா. கையில் வெட்டுறதும் வெட்டாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா கத்தி நம்ம கையில் தானே இருக்குது. இந்த கத்தியை பயன்படுத்தும் போது முறையான முயற்சியும் இருந்தால் போதும். நீயும் வெட்டலாம், தெர்மாக்கோலை மட்டும். சரியா? இப்போ அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரை ஒட்டியாச்சு. அது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா எடுத்து சுற்றி பார்த்திங்கன்னா இலை ஷேப்பில் பார்த்திங்கன்னா வெட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு நம்ம ஆர்டிஸ்ட்டே சொல்லுவாங்க. அந்த கலர் வைக்கும்போது மேலே கத்திரிக்காய்க்கு காம்பு பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை கலரில் கொஞ்சம் டார்க்கு க்ரீன், லைட் க்ரீன் இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் பிளாக் எல்லாம் சேர்த்து பண்ணிட்டோன்னா அந்த ஷேப்புக்கு அதுக்கும் நம்ம திருப்பி அந்த கத்திரிக்காய்க்கு மேலே தூக்கி வைக்கும்போது கரெக்டாக அதே கலரை நம்ம பண்ணிவிட்டு வைக்கும்போது அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்திங்கன்னா இப்போ கலர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒய்லட் கலரில் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒயிட் கலர்லேயும் நம்ம கத்திரிக்காய் செய்யலாம், அது நம்ம கலர் பண்ணுறத பொறுத்து இருக்குது. வயலட் கலர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லும்போது இது நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பழைய முறை. இடையில தான் நம்ம எல்லாம் ஹைப்ரிக் ஐட்டமாக ஆகி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட்டு அப்படி இப்படி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் தயாராகிடுச்சு. அதாவது லைட்டு டார்க் வைக்கிறதுக்காக டார்க்கு வயலட் ப்ளஸ் ஒயிட் வச்சு இப்படி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. கடைசியில் எப்போவும் சொல்கிறது தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஐ எம் பிரீத். ஐ எம் விஜய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு பகுதியை பார்க்கலாம். ஃபேன்சி ட்ரெஸ்.